First question. Anglo-Maratha War was a series of continued for a period of எத்தனை வருஷம் நடந்தது அப்படிங்கிறது. ஓகே. எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது? 1875 ஆ? 1775 1775 இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது 1775லேருந்து ஓகே போட்டாச்சு 1775லேருந்து 1782 வரைக்கும். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஓகே. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஓகே. அப்போ மொத்தமாக 44 வருஷம் வருது இல்லையா? ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டானது. 43 சரி ஓகே. இல்லையே 19 5ல் தொடங்கி 9ல் முடியுது இல்லையா? 44 சரி ஓகே சரி ஓகே ஓகே 44 43ன்றது எக்ஸாக்ட் ஆன்சர். 44 போட்டுக்கலாம். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின். த கால் ஆஃப் பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படின்னு சொன்னது யாரு? தயானந்த சரஸ்வதி இல்லையா? ஓகே சரி. இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கின அமைப்போட நேமு? பிரார்த்தனா சமாஜா? ஆரிய சமாஜ் இல்லையா? எப்போ தொடங்கினாங்க? 1807. ஓகே சரி. அவங்களோட ஃபர்ஸ்ட் டிஏவி ஸ்கூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது? லாகூரில் இல்லையா? 1886ல். ஓகே. அப்புறம் மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னாலும் நம்ம தயானந்த சரஸ்வதி தான் இல்லையா? அப்புறம் வேற என்ன அவங்கள பற்றி படிச்சிருக்கோம்? அதே மாதிரி இந்த ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அல்லது ஸ்வராஜ் இல்லைனா ஸ்வதேஷ் அப்படிங்கிற வார்த்தையை முதல் சொன்னதும் நம்ம தயானந்த சரஸ்வதி தான். இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், இந்தியா இந்தியர்களுக்கு அப்படின்னு சொன்னதும் சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் இல்லையா? ஓகே. அப்புறம் அவங்களோட புக் ஒன்று இருக்கு இல்லையா? சத்யார்த்த பிரகாஷ் இல்லையா? அதுவும் 1875 தான். ஓகே. அப்புறம் வேற என்ன? சுதி மூமெண்ட் அவங்க தானே இல்லையா? ஓகே. அப்புறம் ஹிந்து இதை புனிதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தொடங்கப்பட்டது. அப்புறம் சுவாமி விவேகானந்தரோட ஒரிஜினல் நேம் என்ன? தத்தா. ஓகே சரி. இந்த அரவிந்த கோஷ் அப்படிங்கிறவர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. எங்க இந்த அரவிந்த கோஷ் அப்படிங்கிறவர் தான் என்னது? இவர் அங்கே இருப்பாரான் இல்லையே? இவர் ஓகே அதில் இருப்பார். வேற ஓகே. வேற இவர் எப்படிப்பட்டவர்னா, முதல்ல இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஆயுதம் ஏந்தி போராடணும்னு நினச்சிருந்தாரு. அப்புறம் கடைசியில் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் நம்ம அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவர். சரியா? ஓகே. ரெண்டாவது கொஸ்டினுக்கு சுவாமி தயானந்த சரஸ்வதி. தேர்ட் கொஸ்டின். தத்துவ போதினி பத்திரிகா தாகூர் இல்லையா? எப்போ தொடங்கினது? 39 42 42 கரெக்டா? அப்புறம் சபா இது வந்து இல்லை முதல்ல தத்துவ போதினி சபா அப்படிங்கிறது தொடங்கப்படுறது 1839. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜத்தில் இணைகிறது 1842. இது வந்து 1860ஸில் தான் இந்த பத்திரிகை எல்லாம் வரும். சரியா? ஓகே. இந்த தத்துவ போதினி பத்திரிக்கான்னு கேட்டால் அது தேவேந்திரநாத் தாகூர். வெறும் தத்துவ போதினி அப்படின்னு கேட்டால் அது நம்ம காசி விஸ்வநாத முதலியார் இல்லையா? சரி. இந்த ஆத்மதாம் பாண்டுராங்க அப்படிங்கிறவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்? பிரார்த்தனா சமாஜ். அது எப்போ தொடங்கப்பட்டது? 67. ஓகே. அது நம்மளோட ஹெட் குவார்ட்டர் இங்கே எங்கே இருந்தது இந்தியாவில்? பாம்பேவா? கரெக்டா? பாம்பே தானா? கரெக்டு தானங்களா? ஜெயலட்சுமி கரெக்டா? கரெக்டு தான், பாம்பே தான். ஓகே. அப்போ இதுக்கான ஆப்ஷன் தத்துவ போதினி பத்திரிகைக்கு தேவேந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் சி. அடுத்து த ஒரிஜினல் நேம் ஆஃப் நானா ஃபட்னாவிஸ். அவரோட ஒரிஜினல் நேம் பாலாஜி ஜனார்தன் பானு. சரியா? ஆப்ஷன் டிங்கிறது சரியாது.
இது நம்ம எழுதியிருக்க மாட்டோம், நம்ம நோட் பண்ணிக்கங்க சரியா, நோட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கங்க. பாலாஜி ஜனார்தன் பாபு. அடுத்து இந்த தானா பகத் அப்படிங்கிற மூமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிர்சா முண்டா ரெபலியன் இருந்தது இல்லையா, முண்டா ரெபலியன். அந்த முண்டா ரெபலியனுக்கு அப்புறம் அதில் பிர்சா முண்டா அப்படிங்கிறவரை 1900 அவர் இறந்து போயிடுவார். அந்த பிர்சா முண்டா இயக்கத்தோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா இந்த தானா பகத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் இப்படிப்பட்டவங்கள, இவங்களும் ஒரு ட்ரைபல் மூமெண்ட், ட்ரைபல் பீப்புள் தான். இவங்க முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ட்ரைபுக்குன்னு ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் இருந்தது. அது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கம்யூனிட்டியில் உள்ள பீப்புள் எல்லாருமே மாந்திரியம் சார்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளோட கலாச்சாரம்லாம் அழியிறதுன்னு சொல்லி இதிலிருந்து ஒருத்தர் ஜத்ரா பகத் அப்படிங்கிறவர், JATRA ஜத்ரா பகத் அப்படிங்கிறவர் இந்த முதல்ல இவங்களோட மதத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இதே நம்ம முண்டா எப்படி போராடி இருந்தாரோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களையும் ஜமீன்தாரர்களையும் எதிர்த்து போராடி இருந்தாங்க. இவங்களோட கம்யூனிட்டியோட நேம் என்ன அப்படின்னா ஓரான் அப்படிங்கிற கம்யூனிட்டி சரியா, அதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. இந்த ஓரான் கம்யூனிட்டி பீப்புளோட கடவுளோட பேர் என்னன்னு கேட்டால் தர்மேஷ், DHARMESH, தர்மேஷ் அப்படிங்கிறது சரியா, அதையும் கூட நோட் பண்ணிக்கங்க. இது ஓரான் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த தானா பகத் இயக்கத்தில் இருந்தவங்க. இந்த இயக்கத்தை வழி நடத்தினவர் ஜத்ரா பகத், JATRA ஜத்ரா பகத், ஜத்ரா பகத். ஓகேவா, ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து ஃபாதர் ஆஃப் ரெனைசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் இல்லையா. இதில் இப்போ நம்ம MG ரானடே இருக்கார் இல்லையா, இதில் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. ஃபாதர் ஆஃப் ரெனைசன்ஸ் ஆஃப் வெஸ்ட் இந்தியா, மேற்கிந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு கேட்டால் அது MG ரானடே சரியா, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கணும். மேற்கிந்தியா மீன்ஸ் நம்ம இந்தியாவிலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் சைடில் பூனா மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அந்த ரீஜனை சேர்ந்தவர் தான் MG ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே. அதனால் இதில் ஒருவேளை இந்தியான்னு கொடுத்துருந்தா அது நம்ம ராஜாராம் மோகன் ராய், வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருந்தா MG ரானடே. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து த சமாதி ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் இன் எங்கே இருக்குது, பிரிஸ்டோல் இங்கிலாந்தில் 1833 அவர் இறந்து போயிடாரு, அங்கே தான் அவரோட சமாதி. ஓகே. அடுத்து த பெஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் நியோ ஹிந்துஸ்தான் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரி. 19th சென்ச்சுரி அப்படின்னாலே அது எங்கேருந்து தொடங்குது, 1801 1900 வரைக்கும் இல்லையா, அதுதான் 19th சென்ச்சுரி அப்படிங்கிறது. அதில் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது 1850க்கு அப்புறம். 1850க்கு அப்புறம் இங்கே இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு ஆள் இந்த ஹிந்துஸ்தான் ரிலேட்டடாக இருக்கிறதுனா சுவாமி விவேகானந்தா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது இல்லையா. அப்படி அதை வச்சே போட்டுடலாம். 19th சென்ச்சுரி அப்படிங்கிறது 1801 1900 வரைக்கும். 1850க்கு அப்புறம் தான் யாரோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னா நம்ம விவேகானந்தரோட. அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஆப்ஷன் விவேகானந்தர் மட்டும்தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார், மனிதனுக்கு செய்யும் தொண்டு தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னாரு. அதே மாதிரி ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லி ஜீவனே சிவன் அப்படிங்கிற கோட்பாட்டில் வாழ்ந்தவர் தான் பரமஹம்சர். அவரோட மனைவி சாரதா தேவி அப்படின்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்த விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் குட் கவர்மெண்ட் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட். சரி, ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல இருக்கிறத காட்டிலும் சுய அரசாங்கம் தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. சுய அரசாங்கத்துக்கு மாற்று அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி சொன்னது யார் அப்படின்னா, சுய அப்படின்னாலே என்னது ஸ்வராஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது தான். அப்படி சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். ஓகேவா. அடுத்து which of the following prominently fought for and got widow remarriage legalized. விதோ ரீமேரேஜுக்காக போராடினவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இல்லையா. அதுக்கு தான் விதோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட் வந்தது 1856. அப்புறம் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் 1861 வந்தது இல்லையா. அப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம் இவரை பற்றி, பெங்காலி ப்ரோஸ் இல்லையா, பெங்காலி உரைநடையின் முன்னோடி அப்படின்னாலும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். அதே மாதிரி இந்த DK கார்வின் இருக்குது இல்லையா, இவரும் கிட்டத்தட்ட அதே நம்ம ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணாரோ, விதோ ரீமேரேஜ், விமன் எஜுகேஷன், இது ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த DK கார்வையும் கூட சரியா. ஒருவேளை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இல்லாமல் வேறு எதுவும் கேட்டிருந்தாலுமே அவர் இல்லாமல் DK கார்வை கொடுத்துருந்தாலும் DK கார்வை சரி தான் சரியா. இதில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், DK கார்வையும் இதே கோட்பாட்டில் இருந்தவர் தான். நல்லா நோட் பண்ணிக்கணும். விமன் எஜுகேஷன், விதோ ரீமேரேஜ், விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி, இது ரெண்டுலேயுமே இருந்தவர் நம்ம DK கார்வையும் கூட. ஓகேவா. அடுத்து ஹூ அட்வொகேட்டட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் இந்தியா. ராஜாராம் மோகன் ராய் தான் இல்லையா. அவர் மேற்கத்திய கல்வியும் கொடுக்கணும்னு இருந்தார், அதே மாதிரி ஆங்கில கல்வி முறையில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு இருந்தார். அது ராஜாராம் மோகன் ராய். இந்த ஃபாதர் ஆஃப்
மாடர்ன் இந்தியா அப்படின்னு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுத்துருப்பார் இல்லையா, யார் கொடுத்தது? யார்? கோகலே வந்து ராஜாராம் ராய் கொடுத்துருப்பார் இல்லையா. ஓகே. பாலகங்காதர் திலக், திலக்கோட குரு யாரு? எம்ஜி ரானடே. ஓகே. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ராஜாராம் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய மகிழா சமாஜ்? பண்டிட் ரமாபாய் இல்லையா. அவங்க பண்டிட் அப்படிங்கிறது எந்த ஒரு மொழியில், இதில் சான்ஸ்கிரிட் இல்லையா. ஓகே. அவங்க தொடங்கின அமைப்புன்னு பார்த்தோன்னா முக்தி மிஷன், சாரதா சதன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஓகே. அடுத்து சோசியல் ரெஃபார்ம்ஸ் அசோசியேட்டட் வித் ஜோதிராவ் பூலே. பெத்தின் ஸ்கூல் அப்படிங்கிறத பெத்தின் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன், அது கரெக்டா? கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் தொடங்கியிருப்பார் இல்லையா. ஆனால் பெத்தின் ஸ்கூல் அப்படிங்கிறத தொடங்கினது யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஜான் வில்லியர்ட்டும் சேர்ந்தது இல்லையா. அதனால் அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி, பார்சி இனத்துக்காக கண்டிப்பாக போராடினார், அது சரிதான். அப்புறம் பாலசாஸ்திரி ஜம்பேத்கர், அதுவும் சரிதான் இல்லையா. அப்போ 2, 3 சரிதான். அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியானது. ஓகே. சரி, இந்த தாதாபாய் சரி நம்ம ஜோதிராவ் பூலே பார்த்துருக்கோம் இல்லையா. இவர் எப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல் தொடங்கினாரு, எப்போ அன்டச்சபிள்ஸ்க்கு ஸ்கூல் தொடங்கினாரு? ஓகே. இவரோட புக்கு குலாம்கிரி 73. வேற திருத்திய ரத்னா 1855. வேற போன்ஸ்லே ஆச்சா 1869. இது எல்லாமே இவரோட புக்கு தான் இல்லையா. அப்புறம் நம்ம அவங்களோட ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம ஜோதிராவ் பூலே சேர்ந்து தொடங்கின இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இருக்கு இல்லையா, பெண் சிசுக்குள்ள, அதுக்குன்னு ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க இல்லையா. கிர்கா. ஓகே. அப்புறம் இவங்களோட பொயட்ரி கலெக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா நம்ம சாவித்ரிபாய் பூலேயோடது, காவிய பூலே அப்படிங்கிற மாதிரி. சரி, அதை வேணால் எழுதிக்கங்க. அவங்களோட பொயட்ரி கலெக்ஷனுக்கு பேர் யார்? நம்ம சாவித்ரிபாய் பூலேயோடது காவிய பூலே அப்படின்னு பேர். KAVYA காவியா, PHULE பூலே, அது அவங்களோட பொயட்ரி கலெக்ஷனோட நேம். சரியா. அப்புறம் இன்னொரு பேர் வந்து பவன் கோஷி சுபோத் ரத்னாகர். BHAVAN பவன், KOSHI கோஷி, SUBODH சுபோத் சுபோயித், ரத்னாகர் RATNARKAR ரத்னாகர் அல்லது ரத்னாகர் RATNAKR. சரியா. அது ரெண்டுமே அவங்களோட ஒரு பொயட்ரி கலெக்ஷனான புக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அசோசியேட்டட் வித் சையத் அகமது கான். சரி, இந்த சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் ஆரம்பத்தில் அவர் பயங்கரமான முஸ்லீமாக இருந்ததும் பின்னால் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை வலியுறுத்தினதாகவும் ஒன்று, ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, பேக்வேர்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாரு, மாடர்ன் எஜுகேஷனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தார். இது கண்டிப்பாக கரெக்ட் இல்லையா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் மூணாவது, அலிகாரில் ஒரு காலேஜ் தொடங்கியிருந்தார் டு எஜுகேட் இந்தியன் அபவுட் ஒப்ரஷன் ஆஃப் ஃபாரின் ரூல். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஃபாரினுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாலே அது எதிர்க்கலை இல்லையா. அப்போ மூணாவது கண்டிப்பாக தப்பு. அப்போது ரெண்டாவது சரி, ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ 3 தப்பு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது, 1, 3 தான் தப்பு இல்லையா. ஏன்னா அதில் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவர் முதல்ல ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை ஃபாலோ பண்ணார். போக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை ஹிந்துவே நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் ஹிந்துவுக்கும் நமக்கும் ஒன்று சேரக்கூடாது, நாம் நம்மளோட இஸ்லாம் மதத்தை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே முஸ்லீம் மட்டும்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரியா. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை வலியுறுத்தினார். அதனால் அது அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி அதுதான் தப்பாக இருக்குது. அடுத்து, வேத சமாஜ் அப்படிங்கிறது மெட்ராஸ் தான். ஸ்ரீதர்லு நாயுடு இல்லையா, 1864. அடுத்து டெரோசியா மூமெண்ட் 1826 to 31 இருந்தது, அது டெரோஜான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்கட்டா தான். பார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது பாம்பே இல்லையா. அப்போ இதில் எல்லாமே கரெக்டு தான். 1 2 3 ஆப்ஷன் 4, 4th ஆப்ஷன் டி.
அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரெகார்டிங் கர்நாடிக் வார். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் இதில் எதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது ஆக்சுவலா சாப்பர்லி, பாண்டிச்சேரி, பாரிஸ், மூணுமே மாற்றி தான் இருக்கு இல்லையா. அப்போது நன் ஆஃப் தி அபோவ் தான், ஆப்ஷன் டி. அடுத்து கர்நாடிக் வாஸ் வேர் a series of military conflicts between the South Indian rulers and the British East Indian Company. அது கரெக்டா? தப்பு இல்லையா. ஏன்னா சவுத் இந்தியன் ரூலர்ஸ் எல்லாம் அவங்க சண்டை போடலை. கர்நாடிக் வார் அப்படிங்கிறது யாருக்குமான இருந்தது, முக்கியமாக ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்குமான தான் முதல்ல இருந்தது. அதைத்தான் அந்த சண்டையை நடத்தணும் அப்படின்றக்காக இங்கே உள்ள ரூலர்ஸையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. அடுத்து த பாலிசி ஆஃப் பார்மோன்டன்சி பிரைமரிலி எய்ம்ட் அட் சபார்டினேட்டிங் ஆல் யூரோப்பியன் கம்பெனிஸ் ட்ரேடிங் இன் இந்தியா. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இதாவது பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை இங்கே செலுத்துன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பார்மோன்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சூசரினிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம், மேலாதிக்கம் அப்படிங்கிறது. அந்த மேலாதிக்கம் செலுத்துன்னு நினச்சிருந்தது அவங்க இந்தியன்ஸ் மேலே தானே தவிர யூரோப்பியன் கம்பெனிஸில் கிடையாது. சரியா? அதனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. அதனால் நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். சரியா? ரெண்டுமே தப்பு. அவங்க மேலாதிக்கத்தை செலுத்துன்னு நினச்சது இந்தியர்கள் மேலே மட்டும்தானே தவிர அது போக யூரோப்பியன்லேருந்து வந்த மற்ற கம்பெனிஸ்ன்றதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல பெருசாக. முதல்ல இந்தியர்களை அவங்க ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? அதனால் நெய்தர் 1 or 2. அடுத்து ஹைதர் அலி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது நிஜாமா ஹைதராபாத் மராத்தா இங்கிலீஷ் எல்லாம் இருந்தாமல் ஹைதர் அலிக்கு எதிராக இருந்தாங்க. அது கரெக்டு தான். ஹைதர் அலி எல்லா டெரிட்டரிஸும் ஜெயிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு 2 பேத்துக்கும் நடந்தது. அப்புறம் என்னது விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்புறம் எந்த ட்ரீட்டியில் முடிஞ்சது அப்படின்னா மெட்ராஸ் ட்ரீட்டி தான். ஆமாம், எல்லாமே கரெக்டு தான். அடுத்து 19th centuryயில் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அது முக்கியமாக யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா, யாரோட அந்த மறுமலர்ச்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்பர் கிளாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரிஸ்லி கிளாஸ் அப்படிங்கிறது மேலாதிக்கத்தில் உள்ளவங்க தான், அது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரிச் பெர்சன்ட்ரி அப்படிங்கிறது விவசாயிகள்னு பார்த்தோம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அர்பன் லேண்ட்லார்ட்ஸ் இவங்களாம் வாய்ப்பே இல்லை. மிடில் கிளாஸ் தான் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம். சரியா? ஆப்ஷன் பி. அப்புறம் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் அதாவது கிழக்கு கடற்கரையில் யாரோட செட்டில்மெண்ட் இல்லை? டேனிஷ் தான் இல்லையா. டேனிஷோட ஒன்று மட்டும்தான் இருந்தது, ட்ராங்க்யூபரில் தரங்கம்பாடியில் 1620. மற்றபடி அந்த கடற்கரையொட்டி அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு செட்டில்மெண்ட்டுமே கிடையாது. சரியா? இது 4லேயுமே பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா டேனிஷ் தான், டேனியர்கள் தான். ஓகேவா? அவ்வளோதான்.